ரைட். அப்பா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நம்ம மிஸ் பண்ணுறீங்களா அப்பா இப்போ? சரி, நீங்கள் நாங்கள் இந்த ஏராளி பகுதிக்கு வந்திருக்கிறோம் ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்குறதுக்கு. இவங்க தான் அந்த பர்த்டே பொண்ணு. என்ன பேர்? டினுஜா. டினுஜா என்ன? பகீரதன் டினுஜா. 21வது பிறந்த தினம்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல எங்களை தெரியுமா? தெரியாது. என்னத்துக்காக வந்திருக்கிறோம்னு சொல்லி தெரியுமா? கொஞ்சம் சத்தமாக கதைங்க. ஏதோ கொண்டு வந்திருக்கீங்க. என்னத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்? என்ன நிகழ்வுக்கு கொண்டு வந்திருக்கோம்? பிறந்த நாளுக்கு என்ன சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம், அப்படி தானே? ரைட். முதல்ல நாங்கள் உங்களுக்குரிய பிறந்த தின வாழ்த்துக்கள் எங்களுடைய ஹெட்லைட் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் சார்பாகவும் இன்றைக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்க சொல்லி அனுப்பினவங்க சார்பாகவும் நாங்கள் சொல்ல போகிறோம். இன்றைய தினம் டினுஜோ அவர்கள் தன்னுடைய 21வது பிறந்த தினத்தை தன்னுடைய இல்லத்தில் விமர்சையாக அப்படியே பார்க்கக்கூடிய தெரியும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு எங்களுடைய ஹெட்லைட் ஜெஃப்னா சார்பாகவும் எங்களை இன்றைய தினம் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்கு அனுப்பி வைத்தவர்கள் சார்பாகவும் இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா? ரைட். நிறைய கதைக்கலாமா? பிரச்சனை இல்லையா? ரைட். இதில் இன்றைய நாள் என்ன கூடுதலாக பசங்க பெருசாக எதிர்பார்க்குறீங்க 21வது பிறந்த தினம் செய்யணும்னு சொல்லி. ஆனால் பொம்பளை பிள்ளைகள் நிறைய எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா இந்த பர்த்டே அம்மாக்கள் செய்யணும்னு சொல்லி? எதிர்பார்த்துனீங்களா? எதிர்பார்ப்பை நிறைவேற்றி இருக்கிறாங்களா? சரி. அப்போ அதில் அம்மா உங்களோட இது நிறைவேற்றின எல்லாருக்குமே பெரிய ஒரு தேங்க்ஸ் என்ன? ரைட். அந்த அடிப்படையில் இன்றைய எங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணது 21வது பிறந்த தினத்துக்கு? ஃப்ரெண்ட்ஸா? சொல்லலாமா? யாருன்னு சொல்லலாமா? நிற்கிறவையா? ரைட். ஓகே. என்ன ஒரு ஏதாவது கிஃப்ட் வந்தவங்களா? இல்லை, இதுதான் இப்போ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் போல. அப்படியா? ரைட். உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குது. அதில் முதலாவதாக இதில் 10,000 ரூபா பணம் இருக்குது. உங்களுடைய இந்த பிறந்த தினத்தில் செல்வ செழிப்போடு நீங்கள் இருக்கணுமன்றதுக்காக இந்த தாம்பாளத்தில் அழகாக இந்த 10,000 ரூபா பணத்தை வைத்து செல்வத்தின் அதிபதியாக இருக்கிற குபேரனையும் அப்படியே நடுவை வைத்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். யாருன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நீங்கள் புரியுங்க. சரியா? ரைட். ஓகே. யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கணும். நான் நேரடியாக கேட்டுட்டேன். யாராக இருக்கும்? இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது. அப்பாவா? அப்பா அங்கே இஞ்சி இல்லையா? கூப்பிடுவோம் அப்பா. இல்லை, அப்பா அங்கே இருக்கிறாரு. பிரான்ஸ் இல்லையா? அப்பா தான் தந்திருப்பாருன்னு சொல்லி சொல்கிறீங்களா? வேறு யாரும் இல்லையா? இருக்கணுமா? அப்போ யார் தந்திருப்பீங்க? மாமாவோட பேர் கஜனேஸ்ன்னு சொல்லி. எந்த நாட்டில் இருக்கிறாரு? பிரான்ஸ்ன்னு சொன்னால் அப்போ அவர் தெரியல. வேறு ஒரு ஆள். வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கணுமா உங்களுக்கு கிஃப்ட் தரக்கூடிய மாதிரி? இங்கே இல்லையா யாருமே? ஃபர்ஸ்ட்டாக விஷ் பண்ணது யாரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னீங்க. அவங்க தந்துருக்கலாம் சில வேலைகளில். விஷ் பண்ணுவாங்க, கிஃப்ட் தாரேன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து தான் பெருமைன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அப்படி கொஞ்சம் சத்தமாக கதைங்க. இப்போ 21 வயசு பெரிய ஆள் ஆகிட்டீங்க, வடிவா கதைக்கணும். யார் தந்திருப்பாங்க? வெளிநாட்டில் இருக்கிறவங்க. யார் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க? அப்பா, மாமா, பெரியம்மா, அக்கா, நிறைய பேர் இருக்கணும். நிறைய உறவுகள்ண்டா அப்போ நீங்கள் லிஸ்ட் அன்னைக்குள்ளே நிறைய டைம் எடுக்கும். நீங்கள் யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுங்கப்பா. மாமா ஏற்கனவே சொன்னீங்க. ஒரு மாமாவா இருக்கிறார் வெளிநாட்டில்? மாமா தெரியற. வேறு யாரா இருக்கு? பெரியம்மாட பேர் கல்பனா. வீடியோ பார்த்தா பாருங்க, பிள்ளைக்கு கொடுங்க அடுத்ததாக கிஃப்ட். அவங்களும் தெரியல, இனி அனுப்புகிறாங்களோ தெரியல. எதிர்பார்ப்பை கட்டாயம் நிறைவேற்றுவாங்க அடுத்த பிறந்த தினத்துலேருந்து தான். வேறு யாரா இருக்கு? அக்கா வெளிநாட்டில் இருக்கிறாங்களா? எந்த நாட்டில்? பிரான்ஸில். பேர் கோபிகான்னு சொல்லி. அவங்களும் தெரியும். நீங்கள் சொல்லிக்கொண்டே போகிறீங்கன்னு. பட் தந்தாக்களை சொல்லல. யாரா இருக்கு? ஜெர்மனியில் இருக்கணுமா? பேர் என்ன முறை உங்களுக்கு? அத்தை. ஜெர்மனிலேருந்து. அப்பம்மா ஜெர்மனியில் இருக்கணுமா? ஏற்கனவே தந்திருக்கணுமா கிஃப்ட் உங்களுக்கு? ஏற்கனவே பிறந்த தினத்தை தந்திருக்கணுமா சர்ப்ரைஸ் கிஃப்ட்? வேறு யாராவது தந்திருக்கணுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸாக கிஃப்ட் வர்றது. இதுதான் ஃபர்ஸ்ட். அதான் குழம்பி போயிருக்குறீங்க யார் தந்திருப்பாங்களோ என்று சொல்லி. ஏன்னா வெளிநாட்டில் நிறைய உறவுகள் இருந்தாலும் சின்ன ஒரு பிரச்சனை தான். ஏன்னா யார் தந்திருப்பாங்கன்ற ஒரு குழப்பம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன எல்லாரும் அடுத்தடுத்த பிறந்த தினத்துக்கு கிஃப்ட்டுகள் தருவாங்க. நீங்கள் இன்னும் சரியாக கண்டுபிடிக்கல. சரி, அடுத்த கிஃப்ட்டை கொடுப்போம்மா. கொடுத்துப்பாம்மா. ரைட்.
இதுவும் உங்களுடைய இந்த 21வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற மாதிரி தார 2வது சர்ப்ரைஸ் கிஃப்ட். இதுவும் அந்த காசு தந்தாங்களே அவங்க தான் தந்திருந்தாங்க. இப்போ சொல்லுங்கள் யார் தந்துருவாங்க? உங்களில் அப்படி ஸ்வீட்டாக அன்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். மாமாவா? எந்த மாமாவோட பேர் ஏற்கனவே சொன்னீங்களா? மாமா அவர் தெரியல. தந்தவங்க இப்போ கவலைப்பட போகிறாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் மாமா நெக்ஸ்ட் டைம் இருக்கா கொடுத்துருங்க பிள்ளைக்கு. இது மாமா தெரியல. யாரா இருக்கும்? அப்பாவா? இல்லை உறுதியாக சொல்லுங்க. நீங்கள் அப்படியே நோமலா அப்படி தொட்டமாக சொல்லிட்டு போகிறோங்க. உறுதிப்படுத்தி சொல்லுங்க யார் தந்திருப்பாங்க. அப்பம்மா சில வேலை இருக்கலாம். ரைட். வேறு இன்னும் ஒரு ஃபேமிலி, 2 ஃபேமிலி இணைஞ்சு தந்திருக்கீங்க. நீங்கள் இடையே அப்பான்னு சொன்னீங்க, உடனே அப்படி அங்கால தாவி போயிட்டீங்க. ஏன்னா அப்பா உறுதியாக சொல்லுங்க யார் தந்திருப்பாங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நான் அவ்வளோ குழப்பிட்டோமா? சரி நீங்கள் தான் சொல்லணும். கொண்டாக்கி சர்ப்ரைஸ் கிஃப்ட் தந்தவங்க சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் நிறைய நேரம் பிள்ளையோருக்கா போட்டு அப்படியே யார் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துட்டு தான் புற தெளிய வைக்கணும்னு சொல்லி. சரி அதால் இந்த 2 கிஃப்ட் தந்த யாருன்னு சொல்லல. இது இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று தந்துடுறாங்க. இது வேறு ஒரு ஃபேமிலி தந்திருக்கீங்க. இதையாவது சரியாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தாரம். இதை ஓப்பன் பண்ணி பாருங்க என்னன்னு சொல்லியா. அம்மா ரெண்டா அம்மா சப்போர்ட் பண்ணலாம். அம்மா செயினா காட்டுங்க இருக்கா காணொலியில். ரைட். இப்படி தங்கத்தால் உங்களுக்கு கிஃப்ட் தரக்கூடிய மாதிரியான ஒரு உறவு யாராக இருக்கும்? அப்பம்மா. வேற சரி கையை தட்டிடுவோம். சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்கா. ஏன்னா வாழ்த்துக்கள், சரியாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. யாருன்னு சொன்னால் அப்பம்மாவும் அப்பப்பாவும் இணைந்து தான் தந்திருந்தாங்க. இங்கே ஜெர்மனியில் இருக்கணும். என்ன பேர் அப்பம்மாவோடையும் அப்பப்பாவோடையும்? அப்பம். அடுத்த தங்கமணி. அப்பம்மாவுக்கு பேர் தங்கமணி, அப்பப்பாவுக்கு சங்கநாதபிள்ளை. ரைட். ஓகே. இருவரும் இணைந்து தான் தங்களுடைய என்னென்னு சொல்கிறது உங்களை செல்லம்மா அப்பம்மா அப்பப்பா பேத்தி என்று தங்களுடைய பேத்திக்குரிய இந்த தங்கத்தாலான கிஃப்ட் தந்திருந்தவ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அப்பம்மாக்கும் அப்பப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. சத்தமாக சொல்லுங்க, அவங்க கேட்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கிஃப்ட் தந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதால மாட்டேன். அப்பம்மா அப்பப்பா மிஸ் பண்ணுறீங்களா? அந்த சந்தர்ப்பத்தில் இருந்திருந்தா என்ன மாதிரி இருந்திருக்கும் இந்த இடம்? அப்பம்மா அப்பப்பா நின்றுருந்தா எப்படி இருந்திருக்கு? சந்தோஷமா இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ரைட். அங்கே இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாமே உங்களோட தான். இன்றைக்கு தன்னுடைய பேத்தி அந்த பிறந்த தினம் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் அந்த கிஃப்ட்டை தந்திருந்தவங்க. தொலைவில் இருந்தாலும் அந்த பாசம் அந்த கிஃப்ட் வடிவில் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா ரைட். நாங்களும் அப்பம்மா அப்பப்பாவுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். எங்களை தெரிவு செய்ததுக்கு. அடுத்து இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் சாக்லேட் பாஸ்கெட்டும் இந்த 10,000 ரூபாய் பணமும் இந்த பிரேமும் இந்த 3ம் ஒரு ஆள் தான் தந்திருந்தேன். உது வேறு அப்பம்மா அப்பப்பா அது ஓகே. ஆனால் இந்த 3ம் வேறு ஒரு ஆள் தந்திருந்தேன். யாரா இருக்குன்னு சொல்லி யோசிக்கணும். அத்தை எந்த நாட்டில் இருக்கிறாங்க? பிரான்ஸில். அத்தையோட பேர் புகழினி. அத்தை தெரியல. என்ன சரி. ரைட். அத்தையும் தெரியல. கொடுப்போம்மா. சரி. நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதால நான் திருப்பி சொல்கிறேன். குழம்புறீங்க போல. இதை ஓப்பன் பண்ணக்குள்ள வந்தவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. பார்க்குறீங்க? ஆர்வமாக இருக்கிறீங்களா? சரி. கடைசியாக ஒரு தடவை சொல்லுங்கள் யாராக இருக்குன்னு சொல்லி. சின்ன ஒரு கேசிங் ஒன்று. ஜெர்மனியில் இருக்கிற அத்தை. ரைட். அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் யாருன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். பார்த்து குடும்பம் வேணா உங்களோட குடும்பம் சார்பாக அப்பா தான் தந்திருந்தார். இவ்வளவு கிஃப்ட்டும் அப்பா தான் தந்திருந்தார். அப்பா இந்த பிரான்ஸில் இருக்கிறாரு. என்ன எதிர்பார்த்தீங்களா இப்படி அப்பா சர்ப்ரைஸ் கிஃப்ட் தருவாருன்னு சொல்லி? எதிர்பார்க்கல. அழகான ஒரு கவிதை ஒன்று இருக்கு, பிறந்த தின கவிதை. நான் வாசிக்கவா, நீங்கள் வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கவா? தன்னுடைய அன்பு மகளுக்காக ஒரு அழகான ஒரு கவிதை.
வாழ்க்கை என்ற கடலில் மகிழ்ச்சி என்ற படகில் வாழ்நாள் எல்லாம் பவனி வந்து வளம்பல பெற்று வாழ்க நீடு ஒளி வளர்க வையகத்தில் நீ நின் புகழ் பெறுக என்று சொல்லி வாழ்த்தி இருக்கிறார். அப்பா அதனுடைய குடும்பம் சார்பாகவும் கீழே இதை அடையாளப்படுத்தி தந்திருக்கிறேன். என்ன ரைட், அப்பா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நம்ம மிஸ் பண்ணுறீங்களா அப்பா? இப்போ சரி, நீங்கள் அப்பா என்ன சொல்கிறீங்க? இப்படி அன்பான அப்பா இந்த நிமிஷம் உங்களோட இந்த பக்கத்தில் இல்லை என்ற இந்த தருணம் எப்படியான ஒரு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இதை ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அம்மா கூப்பிட்டுருவோம்மா. அம்மா பார்த்துட்டு இது அப்பாட சார்பாக அம்மாட கையால் உங்களுக்கு திருவண்ணாமலை சொல்லி நாங்கள் ஆசைப்பட்றோம். இந்தாங்கம்மா, இதாக கொடுங்க. கிடையாது அப்பாட சார்பாக அம்மா தாரா இந்த நிமிஷத்தில். சந்தோஷமாக உண்மையில் என்ன இதான் பாசம் என்ற எவ்வளவுதான் நாடு கடந்து போனாலும் அந்த நிமிஷம் அந்த தருணத்துக்காக அவர்கள் காத்திருந்த வருகின்ற பரிசுகள் தான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதல். இந்த நிமிஷம் உண்மையில் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த கண்கலங்கிறத பார்க்கக்குள்ள அப்பா எவ்வளவு தூரம் மிஸ் பண்ணுறீங்கன்றது தெரியுது. தொலைவுகள் என்றுமே நிரந்தரம் இல்லை, அது குறுகிய காலத்துக்கு தான். ஆகவே உங்களுடைய பாசங்கள் உங்களை வெகு விரைவில் இணைக்கும்னு சொல்லி நாங்களும் சொல்கிறோம். இந்த மகிழ்ச்சியான இந்த தருணம் உண்மையில் உங்களை அழ வச்சிட்டோமே என்று சொல்லி ஒரு கவலை இருக்குது. ஆனாலும் அழுததன் ஊடாக உங்களுக்கு அப்பா இல்லையே என்ற அந்த கவலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குமென்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படி தானே? மனதில் உள்ள கவலை கொஞ்சம் தீர்ந்துருக்குமே, அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்களும் விட போகிறோம். கடைசி அப்பா கிஃப்ட் தந்த அப்பா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ரைட், ஓகே. உங்களோட பாசமும் அப்பாட பாசமும் எப்போவுமே நிலையானதாக இருக்கும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி விடைபெற போகிறோம்.